Dear students and parents, வணக்கம். நான் உங்கள் கமல் கேரியர் கன்சல்டன்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் பார்ட் 2 இது. போன வீடியோ பார்ட் 1ல் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப்னால் என்ன, அதனோட எலிஜிபிலிட்டி என்ன, அது என்னென்ன கோர்சஸ்க்கு அவைலபிளாக இருக்குது இல்லை எலிஜிபிளாக இருக்குன்றது பார்த்தோங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம வாங்கணும், இதை நம்ம காலேஜில் எப்படி அவைல் பண்ணணும் அப்படின்றது பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாங்க. இந்த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இது வந்து டிஜிட்டல் ஃபார்மில் மட்டும்தான் வாங்கணுங்க. இது தாசில்தார்கிட்ட போய்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணி தாசில்தார் மூலிமா தான் வாங்க முடியும். REV 104 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம் மூலிமாவும் வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. சரிங்களா? கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஜாயிண்ட் டிக்ளரேஷன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்க எஜுகேஷன் என்னன்றதெல்லாம் விவரம்லாம் ஃபில் பண்ணி அவங்க எல்லாருமே சைன் பண்ணுங்க. அதாவது வேறு யாரும் நாங்கள் கிராஜுவேட் ஆகலைன்றது டிக்ளரேஷன் ஒன்று கொடுக்கணும். அது பேர் வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கணும் உங்ககிட்ட. அதாவது நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அதில் நீங்கள் செலக்ட் ஆகிடணும், அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் காலேஜ் அட்மிஷன் லெட்டர் இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த காலேஜுக்கு போக போகிறீங்க, கவுன்சிலிங் மூலமா எந்த காலேஜ் உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டு அந்த காலேஜோட அட்மிஷன் லெட்டர் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது இந்த சலுகைக்கு தேவையில்லை. பட் உங்களுக்கு வந்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணும் போது சில இடத்துங்களை கேட்பாங்க, அதனால் அதையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? சரி, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, நீங்கள் கவர்மெண்ட் போர்ட்டலில் லாகின் பண்ணுங்க. அந்த tnesevai.tn.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தில் நீங்கள் பதிவு பண்ணுங்க. ஸோ அதனோட இணையதளம் பார்த்திங்கன்னா tnesevai.tn.gov.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் லாகின் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணி CAN அப்படின்னு ஒரு நம்பர் வருங்க, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். சரிங்களா? அதில் நீங்கள் ஃபார்ம் வந்து REV-104 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபார்மை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம். அந்த வெப்சைட்டில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். PDF ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த ஃபார்மை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் ஸ்க்ரீன் வரும். 60 ருபீஸ் நீங்கள் 60 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்க. இதுதான் ப்ரொசீஜர் ஃபார் அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு ப்ரொசீஜருங்க. இது முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் வரும். அந்த அப்ளிகேஷன் ஐடி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் வர வரைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் கோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் எப்படி நம்ம ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுன்ற ப்ரொசீஜர். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்பை காலேஜில் அவைல் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாங்க. முதல்ல நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளிகேஷன் போட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறமா கவுன்சிலிங் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மெடிக்கல் அல்லது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிடும் இல்லைங்களா? அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த அலாட்மெண்ட் வச்சுப்பீங்க. ஸோ அந்த அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் ப்ளஸ் உங்களோட ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டோட அது எல்லாமே ஜாயிண்ட் டிக்ளரேஷன் சொன்னோம்ங்களா, அந்த டிக்ளரேஷனை எடுத்துக்கிட்டு இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜில் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்கில் இருக்கக்கூடிய அட்மின் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்காக வந்திருக்கேன்னு சொன்னிங்கன்னா அவங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறமா உங்களோட டியூஷன் ஃபீஸ் கவர்மெண்ட்டை டைரெக்டாக காலேஜுக்கு கட்டிவிடுங்க. சரிங்களா? ஓகே, இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களோட கேள்விகள் கமெண்ட்ஸ் வழியாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இல்லாமல் அடிஷ்னலாக இதில் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். வழக்கம் போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேரியர் கைட் வித் கமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
நீங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.